வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற கோரி மதுரை ஏழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் தீபம் ஏற்ற ஹைகோர்ட் அனுமதி வழங்கியது. இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறி போலீசார் தீபம் ஏற்ற அனுமதி மறுத்தனர். மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டுமென பொதுமக்கள் சார்பாக உண்ணாவிரத போராட்டத்திற்கு போலீசார் மறுத்தனர். அனுமதி கோரி ஹைகோர்ட் கிளையில் முறையிடப்பட்டது. விசாரணை நடத்திய ஹைகோர்ட் கிளை நிபந்தனைகளுடன் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி வழங்கியது. அதன்படி 50 பேர் மட்டுமே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் பகுதியில் பக்தர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் ரஜினி மன்றம் சார்பாகவும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் ஊர் மக்கள் சார்பாக நடத்தப்படும் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. 2015ஆம் ஆண்டுக்கு பின் ஏரியின் நீர்மட்டம் 24 அடியை எட்டியது. நீர்வரத்து வினாடிக்கு 500 கன அடியாகவும் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 100 கன அடியாகவும் உள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு 23.45 அடி நீரை தேக்கி வைத்ததே அதிகபட்சமாக இருந்தது. தற்போது ஏரியின் மதகுகள் ஏரிக்கரைகள் பலத்தை கண்டறிவதற்காக மொத்த கொள்ளளவு 24 அடி நீரை அதிகாரிகள் தேக்கி வைத்துள்ளனர். தற்போது ஏரியில் உள்ள ஷட்டர்களுக்கு சென்சார் மற்றும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருப்பதால் சென்னையிலிருந்தே ஏரியின் நீர்மட்டத்தை காண முடியும். அங்கிருந்தே உபரி நீரை திறக்கும் வசதி உள்ளதால் தற்போது முழு கொள்ளளவு நீரை தேக்கி வைத்து அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதிக அளவு ஏரிகள் நிரம்பி உள்ளதால் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏரியில் காற்றின் வேகம் அதிகரிப்பதால் கடல் அலை போல் ஏரியில் உள்ள ஷட்டர்களின் மீது தண்ணீர் அலைகள் மோதி அப்படியே வெளியே வந்து விழும் காட்சிகளை காண முடிகிறது. கோவையில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாமல் உள்ளது. பல கோடி ரூபாய் மதிப்பில் தரமற்ற நிலையில் கான்கிரீட் போடப்பட்டு அதன் மீது தார் ரோடு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வழியாக செங்கல் லோடு ஏற்றிச் சென்ற கனரக லாரி திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் லாரியின் டயர்கள் பூமியில் புதைந்தன. ஏற்கனவே மணியக்காரன் பகுதி புரூக்ஃபீல்ட்ஸ் உடையாம்பாளையத்தில் ரோட்டில் ஏற்பட்ட பள்ளத்தில் லாரிகள் சிக்கியது. இப்போது கணபதி அருகே உள்ள நல்லாம்பாளையத்திலும் இதேபோல மற்றொரு லாரி சிக்கிக் கொண்டது. செங்கலோடு ஏற்றிய நிலையில் லாரியின் முன்பகுதியில் ஒரு டயர் முழுக்க ரோட்டில் புதைந்தது. செங்கற்களை வேறு ஒரு லாரிக்கு மாற்றி அப்புறப்படுத்தும் பணிகள் நடக்கிறது. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பாரம்பரிய வணிக மீட்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கார்ப்பரேட் தொழிலுக்கு உரிய வரையறை விதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நுகர்பொருள் விநியோகஸ்தர்களும் சில்லறை வணிகர்களும் போராட்டத்தில் பங்கேற்றனர். பல ஆண்டுகளாக தலைமுறையாக மேற்கொண்டு வரும் பாரம்பரிய விநியோக தொழிலை கார்ப்பரேட் நிறுவனங்கள் அழிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். ஒரு காலகட்டத்தில் இந்த கார்பரேட்டு இந்த சில்லறை வணிகத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் மொனோபோலி ஆகி அவர்கள் ஒரு பொருளுக்கு வைக்கிறதா விலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை அந்த மத்திய மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் விதமாக எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் ஒரு பொருளை தயாரிக்கிற மட்டும்தான் அவன் அந்த தயாரித்து அந்த பொருளை வாங்கி நாங்கள் சில்லறை வணிக சமுதாயத்து மூலம் மக்களுக்கு கொண்டடைஞ்சு அந்த பொருளில் காலாவதி ஆனாலோ இல்லை அந்த பொருளில் குறைபாடு இருந்தாலோ அதை முறையாக நாங்கள் எடுத்து அதை நாங்கள் என்ன செய்கிறோம், டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். ஆனால் இன்றைக்கி கார்பரேட் நிறுவனம் அப்படி கிடையாது. ஒன்றுக்கு ஒன்றுன்னு புரிய போட்டு அவங்க விற்றுட்டு போயிடுறாங்க. அதனால் மக்கள் வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனையாது என்பது தொலைக்காட்சி வாயிலாக நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் முறையாக ஜிஎஸ்டி எடுத்து நாங்கள் வரி கட்டி கொண்டு இருக்கிறோம். அதனால் எந்த விதமான வரி இழப்பை நாங்கள் அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தினதே கிடையாது. எங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு அதிகமான வரி வருவாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனத்தால் ஒரு பொருளை ₹1 விற்கிறாங்க. 40 ரூபா ஒரு கிலோ சீனின்னா ₹1 விற்காங்க. அது எப்படி விற்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அந்த சில்லறை வணிகத்தை அழிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ₹40 விற்றா ₹40 வரி கட்டுதோம். ₹1 விற்றா ₹1 தான் வரி கட்டுறாப்புல. அதனால் அரசுக்கு வரி இழப்பும் ஏற்படுகிறது. இதனால் அரசு இதில் தலையிட்டு இந்த
கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு வரையறை வைக்க வேண்டுங்கிறதையும் சொல்லிக்கிறோம். அது மாதிரி எம்ஆர்பி இருக்கிற மாதிரி எம்எஸ்பியும் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வருங்காலத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதோட அடக்க விலை என்ன அதை தெரிஞ்சு இவ்வளோ ரூபா தான் வைக்கணும், இதுக்கு மேலே விலை வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி தயாரிப்போட விலை இவ்வளவு, இதுக்கு மேலே நீ கீழே விற்கக்கூடாதுங்கிற சட்டத்தையும் அரசு கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டால் மட்டும்தான் இந்த தொழிலும் இந்த மக்களுக்கும் இந்த எங்களை போல சில்லறை வணிகர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்கும். நாங்கள் அதிகமான வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான விநியோகஸ்தர் இருக்கோம். நாங்கள் பல லட்சக்கணக்கான சில்லறை வணிக சமுதாயம் இருக்குது. இதை நம்பி பல கோடி பேர் இந்த தொழிலை நம்பி இந்த வேலை வாய்ப்பை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த தொழில் அழியாமல் பாதுகாக்கணும். இல்லை என்றால் ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி பிரிட்டிஷுக்கு எதிராக போராட்டம் நடத்தி நாம் இது பண்ணமோ அதுபோக இந்த கார்ப்பரேட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். இதற்கு தயாரிப்பு நிறுவனங்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் நாங்களும் சில்லறை வணிக சமுதாயம் சேர்ந்து அந்த பொருட்களை ஃபுல்லாக முற்றிலும் புறக்கணிப்பும் சூழ்நிலையை வெகு தொலைவில் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம்.